வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துபாய் தமிழ் ப்ரோ சேனல். இன்றைக்கோட வீக்கெண்ட் விளாக் வந்து துபாயில் உள்ள ஜுமேராவில் இருக்கிற மெர்கட்டோ மாலுங்க இடத்துல தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மெர்கட்டோ மாலோட மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போனோடனேயே ரைட் சைடில் வந்து பச்சி சாக்லேட் இருக்குது, அந்த கடை இருக்குது. லெஃப்டில்னா H&M, மற்றபடி காஃபி ஷாப்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் மெயின் என்ட்ரன்ஸ் லுக் வந்து துபாய் அந்த ஜுமேலா இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் மேலே வெனிஸில் உள்ள ட்ராயிங்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் செமையாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் வாட்ச் ஷாப்பு, அப்புறம் வந்து ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸ், காஃபி ஷாப் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டார்பக்குங்கிற காஃபி ஷாப். இங்கேயே நிறைய பேர் வந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு மினிமம் 2 hours ஆகும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அவ்வளவு கடைகள், அவ்வளவு இடங்கள் இருக்குது. இங்கே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு மேலே டாய்ஸ் ஆர் ரஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே குழந்தைய போய் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாலோட மெயின் என்ட்ரன்ஸ். மேலே பார்த்திங்கன்னா எல்லா டிசைன் வந்து ஃபுல்லாக யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இப்போ பார்க்குற இடம் வந்து மெயின் லாபி. இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்பின்னிஸ்ன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது. இதெல்லாம் ஃபாரின்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். யூரோப்பியன் ஐட்டம்ஸு ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். எஸ்கலேட்டர்லேருந்து போயிட்டு அங்கே பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட்டு கூட இருக்குது. 2 சைட்லையும், லெஃப்ட் அண்ட் ரைட்லையும், அதுலேயும் போகலாம். நம்ம போயிருந்தப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை. இதே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த டயத்தில் எல்லாம். டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த மெயின் லாபியில். மியூசிக்கு, என்ன டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நாங்கள் கீழே மெயின் லாபி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுட் கோர்ட். KFC, பீஸா, மெக்டொனால்ட் இதெல்லாம் இருக்குது. நல்ல அட்மாஸ்ஃபியர், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. அது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே சினிமாவும் இருக்குது. வாக் சினிமான்னு சொல்லிட்டு மஜித் அல் ஃபுத்தைமோட கம்பெனியோட அவங்களோட சினிமாஸ் தான் நிறைய மாலில் வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம ஊர் தமிழ் படம் கோட், விஜய் நடித்த படம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போய் பார்த்தோம் அந்த சைடு எப்படி புக் பண்ணுறாங்கன்னு சொல்லி. கூட்டம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஃபிலிம் வந்து 1 week மேலே ஆயிடுச்சு. இதுதான் டிக்கெட் புக்கிங் மெஷின். இதில் வந்து நீங்களே உங்கள் விருப்பப்படியபடி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எந்த ஃபிலிமுக்கு போகணுமோ அந்த ஃபிலிமோட இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரேட்ஸ் எல்லாம் வரும். இங்கே வந்து தமிழ் சினிமா பார்க்குறதுக்கு வந்து 42 dirham ஆகும். நம்ம ஊர் காசு ஒரு 900 rupees வரைக்கும் வந்துடும். நீங்களே சீட் செலெக்ஷனும் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சீட்டு வேணுமோ அந்த சீட்டை போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் கேஷும் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டும் பே பண்ணலாம். அந்த இதில் டிக்கெட்டில் நீங்கள் வேறு ஏதாச்சும் பாப்கார்னோ இல்லைன்னா ஐஸ்கிரீமோ இல்லை ஃபுட்டோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் மூவி கோட்டோட அந்த ஸ்லைட் போட்டிருக்காங்க. எந்தெந்த சினிமா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதுதான் வாக் சினிமாவோட மெயின் அந்த டீட்டெயில்ஸு, என்னென்ன ஃபிலிம் நடக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலேருந்து
எல்லா ஒரு கர்வ்லையும் ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. வந்து உட்காந்துட்டு ஃபேமிலியோடு இங்கே ரசிக்கலாம் அந்த அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே. இந்த மால் வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மேலே ஜுவல்லரி கடைஸ் கூட இருக்குது, தமாஸ் மற்ற கடைகளெல்லாம் இருக்குது. பட் மோஸ்ட்லி ஜுவல்லரி வாங்கணும்னு சொன்னோன்னா துபாய் கோல்ட் ஷாப்புக்கு தான் போவாங்க. அங்கே தான் கொஞ்சம் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் அடித்து பிடிச்சி வாங்கலாம். இங்கே எல்லாம் சொன்ன ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க, ரேட்டெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லெஃப்டில் வந்து நெஸ்ப்ரெஷோன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பு, வந்து காஃபி பவுடர் விற்கிறாங்க. அது பக்கத்துலேயே துணி கடை இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா விர்ஜின் மெகா ஸ்டோர்னு சொல்லி இருக்கும். இந்த புக்ஸு கடை, ஏன்னா பசங்களுக்கு என்ன பெரியவங்களுக்கு எல்லாம் புக்ஸ் ரீடு பண்ணுறதுக்கு புக்ஸு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி மொபைலில் தான் எல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க. நம்ம புக் ரீடிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். டெய்லி ஒரு 5 பேஜஸ் 10 பேஜஸ் வந்து டெய்லி ரீடிங் பண்ணுறது சொல்லி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தான்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஏன்னா இந்த வைப்ஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த இடம் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, வெனிஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பசங்க விளையாடுற அந்த டாய்ஸ் ஆர் ரஸ்ன்னு இடம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்கள் மெயின் லாபி. இந்த வியூ எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே உள்ள டாய்ஸ் ஆர் ரஸில் போகிற இடம். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் நல்லா அரேபியன் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நைக் அந்த ஷூ கடை இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் கடை, ஜஸ்ட் டூ இட்னு போட்டிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், குழந்தைய விளையாடுறது இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே ரேட்ஸ் எல்லாம் ஒரே கன்ஃபார்ம்டு ப்ரைஸ் தான், குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் குழந்தையாளோட விளையாடுறத டாய்ஸ் ஆர் ரஸ் இடங்கிற இடம். குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இந்த போக்கிமேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து ஃபுட்பால் விளையாடுற குழந்தைகளுக்காண்டி கிடைக்கிறது இங்கே. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து ஐ ஸ்டைலுங்க இடம். இங்கே வந்து ஐஃபோன் எல்லாம் ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்குற ரெஸ்டாரண்ட்டு கஜிபோன்னு ரெஸ்டாரண்ட்டு. இது இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணி, ரொட்டி, நான், தால் ஐட்டம், சிக்கன் 65,
சில்லி சிக்கன், சிக்கன் குருமா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தமாஸ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப். இது டைமண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இங்கே. இங்கே துபாயில் கோல்டு, டைமண்ட் ஜுவல்லரிஸ் ரெண்டும் ஃபேமஸ். இங்கே டூரிஸ்ட் வர்ற ஆளுங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற கோல்டு வந்து 99.9% பியூராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.